அப்படிங்கிறதுக்காக ஐயாட்ட வாய்ப்பு கேட்டேன். ஏதானும் நம்ம தமிழுக்கு பங்களிக்கணும். இனி வரும் காலத்துல கணிப்பொறி யுகத்துல தமிழை மாணவர்கள் எடுத்து நோக்கணும், உற்று நோக்கணும். எங்க இருந்தாலும் இது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கணுங்கிறதுக்காக எழுதப்பட்டது அது. அந்த பாடலை நான் இங்க பாடணும்னு ஆசீர்வாதம் பண்ணணும். ஒரு 2 நிமிடம் தான் ஆகும் அந்த பாட்டு. ஏன்னா மாணவர்களுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியாயிடுச்சு இல்லைங்களா? அதுக்குள்ள மாணவர்களுக்கு சாராம்சத்தை சொல்லி தமிழின் பால் அறிமுகத்தையும் ஈர்ப்பையும் கவனத்தையும் கவரணுங்கிறதுக்காக எழுதப்பட்டது. எல்லோரும் இன்புற்றிருக்கவே என்று வேறொன்று பரிந்துலனின் பராபரமேன்னு சொல்ற மாதிரி அந்த பாடல ஐயா அவங்களோட அனுமதியோடையும் புலவர் ஐயா அவர்களோட ஆசீர்வாதத்தோடையும் நான் பாடுறேன். தாயின் கல்வி கொடி பாரீர், அதை நிமிர்ந்து பார்த்து சிந்தித்திடவாரீர். தாயின் கல்வி கொடி பாரீர், அதை நிமிர்ந்து பார்த்து சிந்தித்திடவாரீர். தாயின் கல்வி கொடி பாரீர். உலகம் சமநிலை பெற வேண்டி, உலகம் சமநிலை பெற வேண்டி அறிவுகள் கொண்டு சிந்தித்து பாரீர். உலகம் சமநிலை பெற வேண்டி அறிவுகள் கொண்டு சிந்தித்து பாரீர். தாயின் கல்வி கொடி பாரீர், தாயின் கல்வி கொடி பாரீர். அவர் ஒற்றுமை சிந்தனை நிரந்தரம் வாழ்க. தாயின் கல்வி கொடி பாரீர். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டி, உயர்வு தாழ்விலா நிலை வேண்டி அறிவுகள் கொண்டு சிந்தித்து பாரீர். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டி அறிவுகள் கொண்டு சிந்தித்து பாரீர். தாயின் கல்வி கொடி பாரீர். அவர் ஒற்றுமை சிந்தனை நிரந்தரம் வாழ்க. தாயின் கல்வி கொடி பாரீர். பாருலகும் போற்றும் பரத நில தேவியின், பாருலகும் போற்றும் பரத நில தேவியின் கல்வி கண் சீரந்திட பறக்குது பாரீர். பாருலகும் போற்றும் பரத நில தேவியின் கல்வி கண் சீரந்திட பறக்குது பாரீர். தாயின் கல்வி கொடி பாரீர். அது பட்டொளி வீசி பறக்குது பாரீர். தாயின் கல்வி கொடி பாரீர். நம் தாயின் கல்வி கொடி பாரீர். நம் தாயின் கல்வி கொடி பாரீர். இந்த பாட்டு நானே எழுதி இந்த குழந்தைங்க காதால கேட்கறச்சு இந்த தமிழ் அதை ஈர்க்கணும் மாணவர்களை. அது சொல்ற கருத்துக்களை ஒரு ஆசிரியரையும் ஒரு புத்தகத்தையும் தேடி போய் அவங்க படிக்கணும். அந்த ஆசிரியரும் அந்த குருவும் அந்த குழந்தைய நல்வழிப்படுத்துவாங்கன்னு நினச்சிட்டு இந்த பாட்டை நான் எழுதியிருக்கேன். செல்ஃபோனை விட்டு நிமிர்ந்து பார்த்து சிந்திக்கிறதுக்காக இந்த முயற்சி எடுத்திருக்கேன். இதுக்கு வாய்ப்பு நன்றி. வாயின் மணிக்கொடு பாரீர் என்று அன்று பாரதி சொல்ல வேண்டிய சூழல். இன்று கல்விதான் செழிக்க வேண்டும். கல்வி கற்றால்தான் எதிலையும்
முன்னேற முடியும் என்பதற்காக அந்த பாடலையவே மாற்றி கல்விக்கொடி பாரீர் என்று அமைத்திருக்கிறார். அவர்களுடைய பாராட்டுகளுக்கு பாடலுக்கு தானாகவே ஏற்றி இசையமைத்து பாடியமைக்கும் இதை உலகெங்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கு அடிகளினுடைய ஆசையோடு நிறைவு செய்கிறோம். அடுத்தது